ஸோ இந்தியோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நம்ம வளமையாக சொல்லுவோம் தான் டயலாக் என்ன படம் முடிஞ்சுது அப்படின்னு மாதிரி எல்லாம் நல்லது செய்யணும்னு செய்கிறது ஒரு கதையிலும் பேச்சுகளும் நிசாக்கா வந்து இப்போ எங்களை ஏமாத்துறா நிசாக்கா வந்து கேரிய கள்ளி அதுலேயும் வந்து குறிப்பாக ஒரு ஆள் எழுதியிருந்தார் கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு எவ்வளோ கண்டுபிடிக்கிற கிருஷ்ணாவுக்கு இது தெரியாமல் இல்லை கிருஷ்ணாவுமே சேர்ந்து தான் வந்துட்டு ட்ராமா பண்ணுது அப்படின்றலாம் வந்து காரை கொண்டு சரியாக அவர்கிட்ட நிப்பாட்டுன்னு ஒரு கமெண்ட் வருது. இந்த வீடு அது உங்களோட வீடு இல்லை இந்த வீடா நிசாக்காண்ட அளவில் வந்து நம்ம இண்டியோட முடிச்சுடுவோம். வாக்கு கொடுத்த நாங்கள் வந்துட்டு அந்த கரண்ட் வேலையை வந்து செய்ய இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல செஞ்ச ஒரு பிள்ளையானா நான் திருப்ப சொல்லக்கூடிய ஒன்று இப்போ உங்களோட ஒரு விஷயத்தில் ஒரு செலவு வந்து கைமாறி போப்பேன்டா எனக்கு தெரியும். அதாவது இந்த பொறாமைகள் எரிச்சல்கள் எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யணுன்றது நல்லாவே எனக்கு தெரியும். 2 பிள்ளைகளுக்கு தானே எனக்கு அதைத்தான் வீட்டில் எனக்கு வர போகிறது இல்லை. ஸோ ஃபைனலாக நாங்கள் இந்த வேலையை அதாவது இந்தியோடைய வந்துட்டு முடிக்கிறோம். இனி வந்துட்டு எந்த விதமான வேலைகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறது இல்லை. ரைட், அதோடு முடிஞ்சு நீங்கள் பால் காய்ச்சி விட்டீங்கன்னா சரி. இதுக்கு மேலே ஒரு வாரம் வந்து செலவழிக்க போகிறது இல்லை. வீட்டு கணக்கு பார்க்க என்ன சொல்லி காய்ச்சி நாங்கள் 2 பேர் இவ்வளோ லட்சம் எங்களுக்கு தந்திருக்கணும், அதெல்லாம் ஆண்டவற்ற கிருவி என்று சொல்லி விடியத்தான் பிள்ளை எனக்கு சொன்னவ. இவ்வளோ வந்து வீட்டுக்கான ஃபுல் சில வேணும் போயிருக்கா ஃபுல்லாக கணக்கு பார்ப்போம் அவ்வளோ முடிஞ்சிருக்காண்டு. இது வந்து வயரிங்குரிய பில்லுன்னு ஃபைனலாக இண்டியோட வந்து நாங்கள் காட்டி முடிக்கிறது மட்டும்தான். இதோட வந்து எல்லா வேலையும் முடியுது. என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் முடியும் மட்டும் நீங்களே கோவிச்சாலும் பல தடவை வருவோம் அக்கா என்ன நடக்குதுன்னு பார்த்து ஏதோ நாங்கள் செய்யணுமெண்டு. இதுவே முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் கொழும்புலேருந்து வரைக்குள்ளே டைல்ஸ் வந்து ஓட பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அது வந்து இப்போ தான் இறக்கி கொண்டிருக்காங்க. ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் வீட்டை இப்போ நிற்கிறோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4 மணி. இன்னும் வந்து நாங்கள் வெளியில் போகையில், ஸோ நேற்றைய தினம் வந்து வெளியில் போகையில் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தபடியாக ரைட் அது அப்படியே இருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து மறுபடியுமாக நாங்கள் சிறுப்பட்டி அக்காவிட்ட போகிறோம். ஸோ இந்தியோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நம்ம வளமையாக சொல்லுவோம் தான் டயலாக் என்ன படம் முடிஞ்சுது அப்படின்னு மாதிரி. ஸோ வந்துட்டு படத்தை வந்துட்டு முடிச்சுடுவோம். அது வந்து சும்மா எங்களோட பாணியில் சொல்கிற ஒரு விஷயம். அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து வீடியோ போடுறோம். அப்போ அதுக்கு கீழே வந்து என்ன சொல்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறதானே. அப்போ அது கருத்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதில் வந்து நல்லதை நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும், கூடாததில் நாங்கள் வந்து அப்படியே விட்டுருவோம். வந்து அந்த வகையில் வந்து இந்த நிசாக்காண்ட வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விதமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்குது. வந்து அதாவது வந்து நிசாக்கா வந்து என்ன சொல்கிறது, நிசாக்கா வந்து என்னைய பயன்படுத்துகிறா, நிசாக்கா வந்து இப்போ எங்களை ஏமாத்துறா, நிசாக்கா வந்து கேரிய கள்ளி அதுலேயும் வந்து குறிப்பாக ஒரு ஆள் எழுதியிருந்தார் கிருஷ்ணாவுக்கு வந்துட்டு எவ்வளோ கண்டுபிடிக்கிற கிருஷ்ணாவுக்கு இது தெரியாமல் இல்லை கிருஷ்ணாவுமே சேர்ந்து தான் வந்துட்டு ட்ராமா பண்ணுது அப்படின்றலாம் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த வீடியோ என்ன சொல்கிறது நிறைய காலமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நல்லா. வந்து நான் அடிக்கடி சொல்கிற ஒரு டைலாக் வந்து, அதாவது நம்மளோட பசிக்கு பிறகு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியுமே வந்து இன்னொரு ஆள்கிட்ட அப்படின்ட்டு சொல்கிற ஆள் வந்து நான். அதாவது வந்து ஒரு ஆளுக்கு தேவைக்கு அதிகமாக எப்போயுமே கொடுக்க நினைக்கிற ஆள் நான் வந்து இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஜெயிலுக்குள்ளே போன அந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் பட்டதால் வந்து நிசாக்காட்டே வந்து நாங்கள் அந்த வேலை பொறுப்பை வந்துட்டு ஒப்படைச்சிருந்தோம். ஸோ வந்து அதால் அவங்களோட விருப்பப்படி அந்த வீட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுட்டாங்க. அப்போ நான் வந்து போனால் அத்திவாரம் எல்லாம் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கு பிறகு வந்து இது அத்திவாரம் இப்படிலாம் போட்டிங்க, இது வந்து செய்வராது எல்லாம் வந்துட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வர முடியாது. ஓகே, அது நம்ம அவங்க ஆசைப்பட்டாங்க, இதை செய்கிறதுக்கு ஒரு அண்ணா முன் வந்தார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு கேட்கல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விலைகளுமே வந்து சரியான மாதிரிக்கு கூட இப்போ வந்து. அப்போ என்ன சொல்கிறது, இன்னொரு பக்கம் வந்து அதாவது நாங்களும் சேர்ந்து தான் வந்து அவருக்கு வந்து அப்படி ஒரு பெரிய வீட்டை வந்துட்டு கட்டி கொடுக்குறோம் அப்படியெல்லாம் செய்கிறோம்ன்ற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால்
இப்போ நானும் சேர்ந்து தான் அதை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளும் நான் வந்து அதில் உள்ள குற்றம் குறைகளை கண்டு நான் கதைக்க மாட்டேன். இன்னும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு கதைச்சிட்டு வந்து போவேன் நான். ஆனால் நானே வந்து சொல்கிறேன், என்ன இது வந்து வயரிங் நீங்கள் செய்ய முதல்ல ஒரு வார்த்தை என்னை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த பாத்ரூமுக்கு நீங்கள் இப்படி சில விஷயங்களை செய்ய முன்னும் என்னை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து சொல்கிறதும் சரிதான், நான் அதை பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ வந்து இப்போ உதாரணமாக கடைசியாக நடந்த வேலையை கூட பார்ப்போம். நாங்கள் வந்து வயரிங்குன்னு சொல்லி வந்து நாங்கள் 80,000 ரூபா காசு வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அதுவுமே சொன்னான மாட்டிங்க வந்து கனடாவில் இருக்கிற அக்கா அவரால் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொடுங்க தம்பியா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை நான் வந்து ரைட் 80,000 கொடுத்துட்டு வந்த காரணம் என்ன சொன்னால் 60,000 வந்து அந்த வயரிங் திங்ஸுக்கு வந்து காசு வேணும்னு சொன்னதுக்கு நாங்கள் நான் வந்துட்டு 80 கொடுத்துட்டு வந்தால் நாங்கள் கூலி ஒரு 25,000 30,000 அப்படி வந்து அப்படி ஒரு 2க்குள்ளே முடிக்கலாம் உண்டு. ஆனால் அங்கே போய் பார்த்தா வயரிங்கே வந்து 1.5 போயிட்டுது. ஸோ அந்த மாதிரி அதை என்ன சொல்கிறது, கேட்ட உடனே ஒரு மாறிஞ்சி என்னண்டு இது என்ன இதே எனக்கு அப்படி செஞ்ச நீங்கள் இதை யாரை கேட்டு செஞ்சீங்க, அப்போ இதுக்கு யார் காசு கொடுக்குற அப்படின்னு எல்லாம் வந்து அதில் கேட்டு வந்துட்டு வாக்குவாதப்படலாம். ஆனால் பட்டு அதால் வந்து இப்போ என்ன பிரயோசனம்? இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பலதையும் வந்து எழுதலாம் இல்லையாண்டு இல்லை. ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்க நம்ம வந்து அதில் பல விஷயங்களை வந்து நாங்கள் யோசிக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இயங்கி கொண்டிருக்க வந்து சோஷியல் மீடியாவில் என்ன அப்போ வந்து யார்கிட்டையும் மனசும் நோகாதபடி தான் வந்து செயற்படணும். வந்து உங்களுக்கு தெரியும் வந்து எல்லா விதமான உணர்வுகளுமே எல்லாருக்குமே இருக்குது வந்து. ஆனால் அதில் நம்ம உங்களுக்கு தெரியும் நான் வந்து வெளிப்படையாகவே எதையுமே கதைக்கு தான் செய்கிறேன். நான் அப்படி கொடுத்து அந்த ஒரு வெளிப்படையான தன்மை என்கிட்ட எப்பயுமே இருக்குது, அது எப்பயுமே இருக்கும், இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் நான் அப்படி இருந்தாலும் வந்து இந்த உலகமே என்னை எதிர்பார்த்து வந்து என்னை கொண்டு போய் கடைசியில் உள்ளுக்கு கூட போட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, நான் இப்போவுமே அதே மாதிரி தான் இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில விடயங்களை மட்டும் வந்து நாங்கள் தவிர்த்து கொண்டு இருக்கிறோம். வந்து என்னதுக்காண்டி என்ன கடந்த காலங்களில் வந்து அனுபவங்களை கருத்தில் கொண்டு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்குனுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போயோ வந்து நிசாக்காண்ட வேலையெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே கைவிட்டுருக்கணும். ஆனால் வந்து யோசித்தது 2 பொம்பளை பிள்ளையோட இருக்கிறா, அதுகள் வந்து பாவம் நம்ம வந்து கையை விட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசி காலத்துக்கு அவங்க என்ன செய்வாங்களும் தெரியாது, கணவரும் இல்லாத ஒரு நிலைமையில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மட்டுமே வந்து கருத்தில் கொண்டு. அதே நேரம் வந்து 2 பொம்பளை பிள்ளைகள்ன்றால் வந்து ஒரு நேரம் அவங்க வந்து கல்யாணம் கட்டின டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டு பிரச்சனைகள் அப்படி இப்படி வந்தால் சில பல சகோதரங்களாக வந்துட்டு ஒரே வீட்டில் கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்து பிறகு மாறக்கூடிய மாதிரிக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்துட்டு வரலாம். அப்படின்றத என் கருத்தில் கொண்டு தான் சரி அவங்க பெரிய வீடாக போட்டுட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த காலை இல்லாத தம்பிக்கு வந்துட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானே வந்து வாயால் திருப்பியுமா வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்கு நானாகவே வந்து வாயால் கேட்குறேன், ஏன்னா கட்டாயம் வந்துட்டு செய்யுங்க, இதை வந்துட்டு செஞ்சே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிசாக்காட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு நாளும் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து சொன்னது இவங்க இப்படியா ஒரு விஷயத்த வந்துட்டு செஞ்சுட்டாங்க, வீடு கொஞ்சம் பெருசாக போட்டுட்டாங்க, ரைட் அவங்களோட மனம் வந்து விருப்பப்படுது, இவங்களுக்கு நீங்கள் விரும்பின அதாவது வந்து இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அதாவது இவங்க பெருசாக தான் போட்டிருக்காங்க, அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு இது உதவியாக இருக்குமென்றதை கருத்தில் கொண்டு நீங்கள் யாராவது செய்ய விரும்பினா நீங்கள் செய்யலாம். மற்றபடி நான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நானாக எடுத்து யாரோடையும் கதைக்கவும் மாட்டேன். உதாரணமாக வந்து அந்த பொலிகண்டி கிட்னி ஃபெயிலியரான அந்த தம்பி இறந்த மட்டும் நானே ஃபோன் பண்ணி ஒரு சில பேரோட கதைச்சிருந்தேன். உடனடி எனக்கு இந்த காசை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும், அவங்களோட ஃபியூனரல் வந்து செய்யணும்ண்டு. ஆனால் அப்படி வந்துட்டு நிசாக்காட வீட்டுக்கெல்லாம் நான் யாரோடையுமே எடுத்து கதைக்கல. அப்போ அவங்களா விரும்பி வந்து என்னடா இப்போ ஒருத்தவங்க வந்து விரும்பி வந்து ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் வந்து நம்ம அதை தடுத்தமாக இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் அதை மனுஷராக இருக்க முடியாதுன்னா நான் வந்து தடுப்பேன், கட்டாயம் தடுப்பேன். எப்போன்னு சொன்னால் இப்போ வந்து அவங்க வந்து அந்த வீட்டை இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து இப்போ அவங்களுக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லாட்டி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு லெவல் சீட்டோ ஒரு மாபிளோ அல்லாட்டி சம்திங் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுவும் அடிஷ்னலாக வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நான் வந்துட்டு தடுப்பேன். அது வேணாமட்டே சொல்லி தடுப்பேன். வந்து இவ்வளவு காலம் வந்து பொறுமையாக இருந்ததுக்கு கூட காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டேஜ், அதாவது வந்து நிலத்தையும் இழுத்து கதவையும் பூட்டிட்டா ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணது. ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் கதவெல்லாம் பூட்டியாச்சு. ஸோ அதுவுமே முடிஞ்சுது. ஈவன் நேற்றைக்கு முன்தினம் நான் கொழும்பால் வந்துருக்கக்குள்ளே அந்த கதவு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவாக்கு வந்து தெரியும், அதாவது முன்னமே சொல்லிட்டா பிரச்சனை அப்படின்றக்காண்டி கடைசியாக முடிஞ்ச அப்புறம் சொன்னால் அதை எப்படியோ வந்து கிருஷ்ணா செஞ்சு தரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து
அப்போ கதவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேண்டிய பிணைச்ச சாமான் எல்லாம் வந்து 68,000 75,000 சொல்லி சொன்னால் வந்து விலை வந்து அப்போ நான் வந்து இன்னும் இது கூட அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னேன் வந்து சொல்லைமான் பொடின்னு வந்து சொன்னான் அப்படித்தானே வரும் மற்ற திங்ஸோட அப்படி அதாவது வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து அந்த பித்தளையில் வேண்டவங்களா என்ன சொல்கிற கொஞ்சம் பாவனை காலம் கூட பாவிக்குமன்றக்காண்டி வந்து இரும்பில் வேண்டியிருந்தால் கொஞ்சம் விலை வித்தியாசம் உண்டு. அப்போ உண்மையிலே எனக்கு வந்து அதுவுமே ஒரு கொஞ்சம் வந்து கோவம் வந்துடுது. ஸோ வந்தால் வந்து என்ன செய்கிறாங்க அவங்க வந்து கதவு பூட்டை வந்துட்டாங்க சாமான் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ காசு வந்துட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்போ நான் சொன்னேன் இவ்வளோ தூரம் வந்து இப்போ வந்து காசு என்கிட்ட இல்லை நான் வந்து இப்போ இருக்கிறத வந்து போட்டு விடுறேன் அதாவது நிசா காட்ட அந்த நிலைக்கு கொடுத்த காசில் 40,000 பேலன்ஸ் நிற்கிது சொல்லி போட்டு நான் 50,000 போட்டு விட்னான் 90,000 வந்து அவங்களோட அந்த சாமான் காசுன்னு சொல்லி அதை கொடுத்து விடுங்க மிச்சத்தை நான் வந்து நேரில் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம போயிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு வரப்போகிறோம். வந்து இருக்கிற பாக்கி வேலை ஒன்று அது கரண்ட் எடுத்து கொடுக்க மட்டும்தான். யார் கூப்பிட்டு டைல்ஸோ ஓ முடிஞ்சா வரைக்கும் இவர் ஓ ஏ එක 22 23 කෑලි තුනක් තව හැලි තුනක් මේකෙන් කෑල්ලක් දාන්න එනිය ගාගෙන ඉඩගෙන යනවා මයිල එතන ගන්න කෑලි තුනක් තියෙනවා පොඩි එතන ගන්න යනවා மொத்தமா இல்ல இந்த மூண்டும் புரிம்பு இது அப்போ நிசாகாண்ட அளவில் வந்து நம்ம இண்டியோட முடிச்சுடுவோம். வாக்கு கொடுத்தாக்க நாங்கள் வந்துட்டு அந்த கரண்ட் வேலை ஒன்று செய்ய இருக்குது. கரண்ட் வேலை செய்யணும் மீன்ஸ் அந்த உறுதி வந்துட்டு எங்கள்ட பேரில் இருக்கிற வழியாக அதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை மட்டும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஸோ ஒன்டே போயிட்டு வந்து யார் யாரெல்லாம் வந்து காசு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்துட்டு எவ்வளோ எல்லாம் முடிஞ்சிருக்கின்ற சகல விஷயமும் சகலதையும் வந்துட்டு கணக்கு பார்த்து வந்துட்டு முடிப்போம் நாங்கள். ஓகே ஒரு எண்ணி போட்டு 1 2 3 4 5 6 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 என்னடா மொத்தம் என்ன ஏண்டா நீ இந்த வார்டில் இருந்து நான் இந்த வார்டில் இருந்து என்ன ஹோதாப்பா 2 பேரும் என்ன தான் சரிவில் பார்க்கலாம். 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 39 40 41 42 43 44 45 46 எத்தனை சொல்ல நீ 70 திருப்பி 70 இல்லை 69 அதான் நான் சொல்லிக்க கூடாது என்ன பார்த்தியே 69 இல்லை 64 1 2 3 இதே என்ன திருப்பி இது ஓகே இதப்பா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 17 18 19 20 21 22 23 கேலி குணா. ஸோ வந்து பாருங்கள் வந்து எல்லோரும் கதைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீட்டு வேலையை பார்க்கணும், வீடியோ வந்து எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், உதவிக்கு கோல் பண்ணுறாங்கள்ட்ட கோல் வந்து ஆன்சர் பண்ணி கதைக்கணும், இனி உதவி கொடுக்க கோல் பண்ணுறவங்களோட கோல் வந்து ஆன்சர் பண்ணி கதைக்கணும், உதவிக்கு எடுக்கிறவங்கள்ட்ட கோல் வந்து ஆன்சர் பண்ணி கதைக்கணும், எங்களோட பர்சனல் வேலை பார்க்கணும். ஸோ ஒரு மனிதனாக இருந்து நம்ம என்ன நிறுவனமாக ஆக்களை வச்செல்லாம் வேலை செய்யலை, எல்லாமே வந்து தனியாக தான் செய்யணும். இப்போ இதுக்கிடையில் மனிதாபிமானமாக வந்து செயற்படுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். நம்ம அந்த ஜெயிலுக்கு போன வீடியோக்களுக்குள்ள ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், இவனுக்கு தேவைதான் ஏன் சொன்னால் நான் ஒருக்கா கோல் பண்ண நான் உதவிக்குன்னு ஆன்சர் பண்ணலையா. இது என்ன ஒரு மனச்சாட்சி இல்லாத செயல்றாப்பா, மனச்சாட்சி இல்லாத கொமெண்ட் பாருங்க. இது உண்மையிலே இவனுக்கு தேவைதான் நான் கொடுத்த காசை அடிச்சிட்டான்னு சொல்கிறது வேறு விஷயம்.
இது எனக்கு உண்மையிலேயே தேவைதான். இந்த பிள்ளைய வந்துட்டு அவன் கொண்டவன் சொன்னால் வேறு விஷயம். ஒரு கோல் ஆன்சர் பண்ண நீங்கள் ஆரண்டு தெரியுமா எனக்கு இல்லாட்டி தெரிஞ்சுதான் நான் ஆன்சர் பண்ண ஆகணும். நீ சொல்லுவா நியாயத்து. அவங்க வந்து உதவிக்கு கோல் எடுத்தவங்களாம்டா, அதை நான் எடுக்கலையாம். அதால உன்னை ஜெயிலுக்கு விட்ட சரியாம். அதாவது இப்போ உதவி வந்து செய்கிற பார்க்கும்போது எல்லாருக்குமே உதவிகள் தேவைப்படுறவங்க கட்டாயம் நீங்கள் உதவிக்கு அழைப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் செய்கிறக்க அப்போ நான் கடவுளாக தான் இருக்கணுமே. என்னால் முடிஞ்ச அளவு தான் நான் செய்யலும் என்ன. அப்போ நேற்று கூட ஒரு படியம் வந்து மெசேஜ் பண்ணால் நான் அவங்களோட அப்பாவுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியராம் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி. அப்போ நான் சொன்னேன் வந்து ஐயா இது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனை அண்ணா, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 விஷயம் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கேன், கையில் எடுத்திருக்கேன். அப்போ அதை கொஞ்சம் நான் முடிச்சு கொடுக்கணும். நீங்கள் வந்து தற்சமயம் வேறு யாரையும் கண்டாக்ட் பண்ணுவோண்ட. அவன் சொல்கிறான் நீங்கள் பயப்படாதீங்கன்னா யார் என்ன காய்ச்சாலும் நான் பார்ப்பேன். இது என்னடா அப்பா இது என்ன எந்த விஷயமாடா? பயப்படாமனே நான் என்ன வச்சுட்டு அவஞ்சம் பண்ணுறேன்னு வந்து எனக்கு அதுக்கெல்லாம் பயம் இல்லை. ஆனால் உண்மையாக அது கிட்னி ஃபெயிலியர்ன்றது பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று வேணாம். அப்போ வந்து ரீசெண்டாக நிறைய படிகள் சின்ன சின்ன படிகள் கேட்டு கூட நான் வந்து வேறு ஆக்களை வேறு விதமாக தான் சஜஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணி செய்கிற விஷயங்கள் வந்து சரியாக செஞ்சு முடிக்கிறாங்க, சரியாக செய்யணுமென்ற எங்களோட விருப்பமும் கூட வந்து. ஸோ அந்த மாதிரிக்கு செயற்படுற எங்களில் வந்து குறை வந்து எல்லோரும் கதைக்கலாம். ஆனால் கதைக்கணும் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இப்போ நிசாக்காவிட்ட போகிறோம். போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மேபி அது ஒரு என்ன சொல்கிறோம் கொஞ்சம் குழப்பங்கள் கூட வரலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆளாகவே நான் வந்து கதைக்கிறேன். சரிதான், நான் வந்து ஒரு நாளும் நான் வந்து நேர்மதாவரி செயற்படுற ஆள் இல்லை, நான் மனச்சாட்சியின்படி செயற்படணும்னு நினைக்கிற ஆள் வந்து. நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு அவங்க வந்து கூட செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் நான் அதை எப்படி அதை நான் கைவிடுறேன்? நீங்கள் யோசித்து பாருங்களேன். வந்து இப்போ நான் எந்த காசை கொடுக்குறேன்னா இல்லை, அதுக்காண்டி இன்னொரு ஆள்கிட்ட காசை கொடுக்குறேன்டாக்காண்டி மனச்சாட்சியெலாம் கொடுக்குறோன்னு நான் இல்லை. ஏதோ அவங்களோட வேலையை வந்து முடிக்கணும் தானே, அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டு பார்ப்போம். இந்த பாருங்க வந்து நம்ம கொழும்பு போக கூட எங்களை காரை வந்து கொண்டு போகலை, சர்வீஸ் போட்டுட்டு விட்டுட்டு போன வந்து என்ன சொன்னால் அண்ணாண்ட காரை கொண்டு போனபடியா. மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் போட்டுட்டு சரி அதையே கொண்டு போவோம் அப்படின்னு வாங்கி. ஆனால் இப்போ எங்களை இந்த ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிறக்காண்டி வந்துட்டு போகிறோம். அப்போ வந்து இதில் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ இதுலேருந்து என்ன நீ சொல்ல வாரேன் அக்கு நீ சொல்லுவா, என்ன சொல்ல வாரான்னு சொல்லுவா. நீ சொன்ன கதை உண்மைடா, இதில் கூம்பம் இந்த மாதிரி கொப்பை வெட்டிடுவோம் போல கிணல் இல்லை. அப்போ இப்போ என்ன செய்ய சொல்கிற? இதால் மூடுறா இப்போ இது பிறகு பாவிக்கலாம் வந்துமே ஓக்கா, இதால் மூடினா பாவிக்கலாம் வந்துமில்ல. இது பிறகு காரை பின்னுக்கு விட்டு மூடி விடலாம். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வந்து நிசாக்காண்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் நிசாக்காண்ட வீடு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. கதவெல்லாம் கூட பூட்டியாச்சுது, ஜன்னலெல்லாம் பூட்டியாச்சுது, வயரிங் எல்லாம் வந்து செஞ்சாச்சு. நீ கரண்ட் எடுத்து கொழுவினா சரி. அப்போ அந்த கரண்ட் வேலைக்கு உறுதி வந்து எங்கள்ட பேரில் இருக்கிறதால அந்த வேலையை நாங்கள் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறது, உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு வந்து அப்படியெல்லாம் நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நாடகம் ஆடி வந்து செய்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நிற்கிற மாதிரிக்கு மறைக்கணும்னு சொன்னால் அதை நானே செஞ்சுட்டு போவேனே, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்காண்டி தான் வந்து இதை முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. மற்றது இன்னும் ஒன்று எனக்கு விளங்கலைன்னு சொன்னால் அந்த அனுப்புகிற சனம் கூட வந்து என்ன சொல்கிறது ஒன்றுமே கதைக்கிறது இல்லை. இதை கொடுத்து விடுங்க தம்பி அப்படின்ட்டு அவங்க தாராங்க. அப்போ அதை நாங்களும் வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்தி எடுத்து சொல்லி செய்கிறோம். ஆனால் அக்கா வந்து உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் செஞ்சுட்டு இதை வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லும்போது அது வந்து கரைச்சலாக இருக்குது தான். பட் இருந்தாலும் ஆக்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, அது வந்து அந்த ஹெல்ப்புக்கு நாங்கள் பேசிக்காக முதலே ஒரு சில பேர் கதைச்சி வச்ச நம்பிக்கையெல்லாம் வந்து சொல்லுறது. அது வந்து எனக்கு தெரியும், ஆனால் அது அக்காவுக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அக்கா என்னையை கேட்டு செஞ்சுருக்கணும், அதுதான் ஒரு முறையும், அதுதான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கேட்காம செஞ்சது வந்து ஒரு பிள்ளை தான். அதுக்காண்டி வந்து நாங்கள் இனி கோவப்பட்டோ இனி பொறாமப்பட்டோ மேலே வந்து அர்த்தம் இல்லை. அதை விட சரி ஒரு வீடு நல்லதாக அவங்களுக்கு போய் சேரட்டும். என்னென்ன
இனி அதில் வந்து யாரும் கோவிச்சோ கத்தியோ இல்லாட்டி பிள்ளையா மெசேஜ் எழுதியோ கொமெண்ட் எழுதியோ இன்னும் அவங்க எப்படியான ஆக்களானாலும் இருக்கட்டும், எழுதி ஒருவங்களை காயப்படுத்தி நமக்கு எதுவும் வந்துட்டு வரப்போகிறது இல்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி மாதிரியே இப்போ நம்ம வந்து செயற்படுறோம். அப்போ உங்களுக்கும் பிடிச்ச ஒரு ஆளாக நான் நடந்து கொள்ளணும், நடுநிதியாக செயற்படணும்ன்ற அடிப்படையில் நான் கட்டாயம் உங்களோட மனசில் தோணுற சில விஷயங்களை நான் வந்து கதைப்பேன், நான் வந்து செய்வேன். என்னால் வந்து சொல்லிட்டு கூட விட முடியும், இந்த வயரிங் காசு மிச்சத்தை வந்துட்டு நீங்களே கொள்ளுங்கோ இனி ஒன்றும் என்னால் செய்யலாம் கொள்ளலான்னு சொல்லி போட்டு என்னால் விட்டறிஞ்சிட்டு போயிருக்கேலும் வந்து. ஆனாலுமே அப்படியே போனால் இனி அடுத்த இடம் அவங்க என்ன செய்வாங்களா, அதாவது ஒரு 70-80% நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த வேலையை, இன்னொரு 10-20% வந்துட்டு விட்டுட்டு போனோம்னு சொன்னால் இல்லை நியாயம் இல்லை அப்படின்றக்காண்டி ஒரு பிரயோசனம் இல்லாத வேலையாக போயிடும். ஒரு கடைசி கட்டத்தில் வந்து நாங்கள் அவங்கள்ட்டையுமே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு விரோதத்தை சம்பாதிச்ச மாதிரி போயிருமே அப்படின்றக்காண்டி மட்டும்தான் நான் வந்து அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதில் இன்னும் ஒரு அக்கா ஒரு கமெண்டில் இருந்தால், கிருஷ்ணா நீங்களும் கடந்த காலங்களில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணி வந்த நீங்கள், அதே மாதிரி வந்துட்டு நிசா அக்கா அவங்களுமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து கோத்ரூ பண்ணவங்க. அதால் வந்து ஆளையால் ஒன்றுமே கதைச்சிக்கலாம் என்ன சொல்கிறது, வாய் தகராறு பட்டு பிரயோசனம் இல்லை, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. நீங்கள் வந்து செய்கிறத செஞ்சு கொடுங்க, வந்து கடவுளை ஆசீர்வாதிப்பாருன்னு சொல்லி அப்போ நாங்களும் எங்களோட ஒரு ஃபைனல் லிமிட்டாக இருந்தது கதவை பூட்டி வயரிங் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, அதாவது அவங்கள இருக்கக்கூடிய மாதிரிக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு. இப்போ அந்த ஒரு வேலை திட்டம் வந்து இன்றைக்கு முடிவடைஞ்சிட்டு, அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் வயரிங் முடிஞ்சது, கதவெல்லாம் பூட்டியாச்சுது. ஸோ வந்து கதவுக்குமே வந்து பார்த்திங்க சொன்னால் நியாயமான கோஸ்ட் வந்து முடிஞ்சிருக்குது வந்து. ஸோ அதுக்குமே யார் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்ற சகல டீட்டெயிலாக மொத்தமாக போயிட்டு வந்து கணக்கு பார்த்து இந்த வீட்டுக்கு எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதே நேரம் இந்த வீடு கட்டின காசுக்கு இன்னும் 2 வீடு கட்டியிருக்கலாம்லாம் சொல்லுறது, அதெல்லாம் வந்து போய்க்கு அது மேலே வந்து இப்போ வந்து ஒரு வீடு கட்டினா நியாயமான காசு வந்து முடியும். எங்களோட முயற்சிகளும் இருந்து செஞ்சால் தான் வந்து செய்யலாம். 2 வீடாண்டு இல்லை, ஆனால் ஒரு சின்ன போட்டு தான் எங்களுக்கு வெளியாக முடிச்சிருக்கலாம், இல்லையாண்டு இல்லை. அவங்க வந்து ஆசைப்பட்டு ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காண்டி செஞ்சிட்டாங்க. எனக்கு தெரியும், அதாவது இந்த பொறாமைகள் எரிச்சல்கள் எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யணுன்றது நல்லாவே எனக்கு தெரியும். அப்போ அதை நான் என்ன சொல்கிறது, அதை நான் கடந்து வந்த ஒரு ஆளாக இருக்கிற ஆளை வந்து என்ன செய்கிறது, எனக்கு உண்மையிலே அந்த பொறாமைன்றது வாரதில்லை. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் சின்ன கவலை, இல்லாட்டி அந்த வீடியோவுக்கு கூட நான் வந்து அப்படி டைட்டில் வச்சுக்க மாட்டேன்னு. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கூட நான் டைட்டில் வச்ச காரணம் வந்து என்னண்டு, இப்போ சில விஷயங்களை சொல்லாமல் சொல்கிறதுக்கு தான். அதாவது யாரையுமே பகைக்காமல் அதை வந்து நீங்களும் விளங்கணுமன்றக்காண்டி தான் வந்து அப்படி ஒரு டைட்டில் வச்சதே தவிர வந்து இங்கே நாங்கள் யாருக்குமே வந்து பக்க சார்பாக வந்துட்டு நடக்கிற ஆள் வந்து நான் இல்லை அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் இந்த வேலையை, அதாவது இந்தோடைய வந்துட்டு முடிக்கிறோம். இனி வந்துட்டு எந்த விதமான வேலைகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறதில்லை. இதோடையே வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சுட்டு வரப்போகிறோம். அதுக்கு மேலே என்ன தேவைன்னு சொன்னாலும் வந்து அது கூட அன்றைக்கு அந்த வயரிங் பேப் வந்து மேலே வச்சிருக்காருன்னு நான் சொன்னேன், இது லெவல் சீட் அடிக்கிறவங்க தான் அப்படி விடுறேன்னு சொல்லி. அதுக்கு மேலே வழி இருந்தாங்க, லெவல் சீட்டும் நீ செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி. அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் வந்து நான் முட்டாள் இல்லை. ஈவன் வந்து யாரும் வந்து இப்போ நான் என் மூலமாண்டு இல்லை, அவங்க கதை சொல்லாட்டி அவங்க அதை செஞ்சாலும் அது அவங்கள பொறுத்தது. பட் நான் வந்து லெவல் சீட்டெல்லாம் வந்து அடித்து கொடுக்க போகிறதுன்ற கதை அதெல்லாம் உண்மையிலே வந்து டூ மச். அப்படியானாலும் நான் வந்து இல்லை, வந்துட்டேன். உண்மையிலே இப்போ வந்தால் கூட என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விரோதங்கள் மேலே தான் உங்களோட கொமெண்ட்ஸில் வாசித்தால் அவன் வந்து வீடியோக்களில் அவைக்கும் கவலையாக இருக்கும். ஒரு இங்கே இப்போ கடைசியாக ஒரு கொமெண்ட் வந்தது, என்ன இது ஆன்டியின் வீடில் கிருஷ்ணாண்ட விடாம பாருண்ணா இப்போ கொடுமை. எனக்கு ஏதோ வீடு இல்லாத மாதிரி கேட்குறாங்க. அடே அந்த சைட் பத்திரிப்புக்கும் மாவுள் ஒட்டிக்கானடா, சைட் பத்திரிப்புக்கு இங்கே
இதுக்கு எங்கே தரங்க நீ எல்லாம் ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிஞ்சுதா சரிதானே அப்போ எல்லாம் ஃபினிஷ் கதவும் பூட்டி கரண்ட் எடுத்தால் சரி என்ன கதவு பூட்டியாச்சு வேரிங்க முடிஞ்சு கரண்டை கொண்டு வந்து கொழுவினா சரி தானே அவ்வளோ தானே அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா டேட்டை பார்த்து பாலை காய்ச்சி போட்டு இருக்கலாம் தான் என்ன எல்லாம் நல்லது செய்யணும்னு செய்கிறது ஒரு கதையெல்லாம் பேச்சுகளும் அதே கொமெண்ட்ஸு நீங்களும் வாசிச்சிருப்பீங்கன்னா நான் அந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக எடுக்கிற ஆளும் இல்லை ஆனால் எல்லாமே வயரிங் செய்ய அந்த 70 சொச்சம் போட்டவர் அப்பவும் கூலி காசு சொன்னது தானே என்ன முதல் 80 சொன்னவர்கள் வேண்டியதோ முதல் 80 சொன்ன கூலி காசாக்கா அது நீங்கள் பெருசாக செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க பிறகு நார்மலாக 70 இப்போ அவரேஜாக இப்போ நார்மலாக செய்கிறதுக்கு கூலி காசு அவ்வளவு வராது தானே என்ற அடிப்படையில் நான் யோசித்தது மற்ற என்னென்றால் நம்ம அப்படி ஏறமென்று தான் சொன்னவையல் மற்ற உண்மையும் சொல்லணும்னு சொன்னேன் இப்போ நான் அப்படி கதைக்கிறேன்னு கோவிக்காங்க இப்போ பக்க சார்பு இல்லாமல் நான் கதைக்கிறேன் ஒரு இருக்கும் உண்மையை சொல்லணும்னு சொன்னாலும் அந்த பிராந்தைக்கு கூட எல்லாம் பிளக்குகள் டூ மச் தானே கணக்கு தானே அப்போ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு அரைக்கு ஒரு பிளக்கும் ஒரு இதுவும் விட்டுட்டு செய்யுங்கோண்டு அப்போ அவராக வச்சு இல்லை அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் மேல் அதிகமாக அந்த பிளக் இதுக்கு அந்த பிளக்குக்கும் அதுக்கு காசு வேண்டாம் அக்காட்ட வாங்குறேன் இல்லை அவர் அக்காட்ட வாங்குற கதை இல்லை நான் சொல்கிறேன் வைக்கைக்குள்ளே நீங்கள் சொல்லியிருக்கலாம் தானே இப்போ கூலிகளுக்கு குறையிறன்ற விட எங்களுக்கு வயர் பிளக்கு அதெல்லாம் குறைஞ்சிருக்கும் தானே அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ அது குறைஞ்சிருக்கும் தானே இப்போ குசுனிக்குள்ளே நீ அதெல்லாம் குறைச்சிருந்தா இப்போ என்னண்டா உண்மையாக பாருங்க நான் இப்போயும் சொல்கிறேன் எனக்கு பெரிய மாளிகை உங்களுக்கு அமைஞ்சாலும் எனக்கு பொறாமே இல்லை ஆனால் இது ஒரு உதவியாக வர விஷயம் இல்லைக்கா அப்போ அதுன்ற அடிப்படையில் ஒரு அவரேஜாக இருக்குமே இருந்தால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க கொஞ்சம் அளவுக்கு மீறி போகக்குள்ளான் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் உங்களுக்கு மட்டும்தான் கொமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி எனக்குமே தான் இப்போ காரை கொண்டு சரியாக வீட்டில் நிப்பாட்டுன்னு ஒரு கொமெண்ட் வருது இந்த வீடு அது உங்களோட வீடு இல்லை இந்த வீடாம் அதெல்லாம் நான் அப்படி செய்கிறேனாமண்டு ஏன்னா வேறு இடங்கள்லாம் உண்மையாக நான் கண்ட வாட்டுக்கெல்லாம் கோவிச்சு போட்டு எல்லாம் விட்டுட்டு போன கனகாலங்கள் கடந்த காலங்கள் இருக்குது தானே அப்போ அதால் இந்த ஒரு இடத்துல மட்டுமே நான் இவ்வளோ தூரம் இறங்கி போகிறேனே நான் ஒன்றும் கதைக்காமல் இருக்கேன்னு கூட சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ நான் என்னத்தை யோசிக்கிறேன் நான் இனி கதைச்சோ கொண்டோ இனி என்ன இப்போ நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சுட்டீங்க இன்றைக்காச்சும் என்ன செய்கிறது ஒரு பிரியோசனமும் இல்லை அப்படின்றதான் நான் யோசிக்கிறது பட் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இங்கே நான் கேட்டுப்பேனுங்கக்கா இப்போ நாங்கள் எங்களோட வீட்டு வேலை ஒன்று செய்கிறோம் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடு ஒன்றை திருத்துறோம் அப்போ அதில் திருத்துறதுக்கு அதில் ஒரு 2-3 நிலக்கதவு செய்யணும் அப்போ சச்சின் கேட்டவர் என்ன மரத்தில் செய்கிறது அப்போ நான் சொன்னேன் எனக்கு விலையை போடுங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்ல அப்போ விலையை பார்த்து போட்டு நான் சொன்னது மௌக்கனியில் தான் செய்ய சொல்லி அதே மாதிரி தான் பிறகு உங்களுடைய ஆளோட அடிச்சு காய்ச்சினேன் கதைச்சி போட்டு அவற்றை விலையை பார்த்து போட்டு என்ன சொல்கிறேன் மௌக்கனியோட கொஞ்சம் கூட ஆறுதுன்றபடியா சரி ஓகே அப்போ கனவு பாவிக்கும் தானே அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் இவர் இருந்தபடியாக தான் நான் அவர்கிட்ட செய்ய கொடுக்கணும்னு சொல்லி கதைச்சது அந்த வகையில் நீங்களும் யோசித்தது தப்பில்லை என்ன சொல்கிறது உலகம் பொல்லாது அதாவது யார் நல்லா வந்தாலும் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் கஷ்டப்படக்குள்ள உங்களை பார்த்து அழுதவங்க இப்போ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க அதுதான் காலம் எந்த வரலாற்றில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் அதை வடிப்பாக இப்போ நீங்கள் இந்த இடத்துல செஞ்ச ஒரு பிள்ளையானா நான் திருப்ப சொல்லக்கூடிய ஒன்று இப்போ உங்களோட ஒரு விஷயத்தில் ஒரு செலவு கைமீறி போப்பேன்டா ஒருக்கா நீங்கள் அதை என்னோட கலந்து ஆலோசிச்சிருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இந்த இடத்துல எந்த இப்போ ஏதோ ஒரு வகையில் அதுக்கு காசு நாங்கள் தானே அரேஞ்ச் பண்ணி தரணும் இப்போ யாரோட கதைக்கிறது என்னத்தை கேட்குறதுன்ற ஒரு சிந்தனை எனக்கு தானே அது ஒரு ப்ரெஷர் மாதிரி அப்போ நீங்கள் அந்த இடத்துல கதைச்சிருந்தால் ஒரு சந்தோஷமாக நானுமே உங்களுக்கு கதைக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் சரி அப்படி ஒரு கட்டத்தில் கேட்டவா கொண்டு வா நானும் தான் சேர்ந்து சொன்னேன் நான் இப்போ எனக்கே தெரியாமல் நானே வரக்குள்ளே நானே பார்த்து ஷொக்காகிற மாதிரி கேட்குள்ளானே அது ஒரு இதாக மட்டும் அதே நேரம் நான் உங்களுக்காண்டியும் கதைக்கலாது அவங்களுக்காண்டியும் கதைக்கலாது ஏன்னா அப்போ கொமெண்ட்ஸை பார்த்தா கொஞ்சம் எனக்கும் தான் ஒரு இது மாதிரி இருக்கும் என்ன
என்னையும் தான் சேர்த்ததுக்குள்ள ஒரு இதாக காய்க்கிறாங்க. என்ன நான் தான் வந்து எல்லாமே வேணுமெண்டு தான் நானே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எந்த லெவல் சீட் கூட நான் வந்து உங்களுக்கு அடித்து தருவேனா அப்படின்னுலாம் நான் அப்படி தான் செய்ய போகிறது இல்லைக்கா. நான் வந்து உண்மையாக வீடு நீங்கள் பெருசாக முதல் போட்டதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். மற்ற நீங்கள் செஞ்சிட்டீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை இருக்கக்கூடிய மாதிரிக்கு எதாவது செஞ்சு முடிச்சு தரணும். அந்த விட ஒரு நேரம் 2 பிள்ளைகளுக்கு தானே எனக்கு அதைத்தான் ஒரு விதமான பொறுப்பு அந்த வீட்டில் எனக்கு வர போகிறது இல்லை. பிள்ளைகளில் விரும்பித்தான் இந்த காணி வீடு சகல உதவியும் செய்யணும். மற்றது நான் அது ரெண்டுமே 2 பிள்ளைகளுக்கு தானே அது செய்கிறேன். நான் அதைத்தான் சொன்னான் என்னண்டு அதாவது கொஞ்சம் பெருசாக இருந்தால் இப்போ ஆக சின்ன இருந்தால் சில இடங்களில் சௌரங்கள் கல்யாணம் இந்த 2மே நாளைக்கு ஒரு நேரம் 2 பிள்ளைகளும் அதில் தான் என்ன இருக்க போயிடும். நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் வீட்டேருந்து காய்க்க கூட நான் அதான் காய்ச்சிட்டு வந்தேன். என்னென்றால் இப்போ உண்மையாக நான் யோசித்தது நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்ட டைமில் கூட நாளைக்கு கல்யாணம் கட்டின காலத்தில் உண்மையிலே சீதனங்கள்னு சொல்லி கொடுக்கல ஒரு டைம் இல்லை. இனி 2 பிள்ளைகளும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஒரு கொஞ்சம் காலத்துக்குன்னா அது சமாளித்து இருக்கக்கூடிய மாதிரிக்கு அந்த வீடு இருக்கும் என்றதையும் யோசிச்சு தான் நானும் சரி என்ன சொல்கிறேன் விரும்புகிற நீங்கள் செய்யுங்கோ என்று சொல்லித்தான் நான் செஞ்சது. மற்றும்படி வந்து நீங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் கொட்டி இறைக்கல என்ன அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக சொன்னேன்னா அது என்ன சொல்கிறது உங்களோட ஒவ்வொரு கட்டித்தனங்கள் சாதுரியங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுவேனாக்கா. நான் அதே மாதிரி எந்த ஒரு கட்டத்துலேயும் நான் இருந்து வந்த ஒரு நாளும் நான் மறக்கிற ஆளும் இல்லை. எந்த கட்டத்துலேயும் நான் நான் சொல்லுவேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் நான் எவ்வளோ தூரம் தான் என்னை எவ்வளோ கள்ள பேர் சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் ஒரு நாளும் உண்மையிலே அப்படி வேலை நான் கடைசி ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வந்து நான் ஒரு நாளும் உதவிக்கின்ற வர்ற விஷயத்தை நான் ஒரு நாளும் நான் அதில் எந்த நேர்மதாவது செயற்பட்டதில்லை. இப்போ உங்களோட விஷயத்தில் மட்டும் இப்படியெல்லாம் சொல்லக்குள்ள கொஞ்சம் கவலை தான். பட் இருந்தாலும் சரி 2 பொம்பளை பிள்ளைகள் என்றால் வந்து அவைக்கான ஒரு நல்ல ஒரு இல்லாமல் அமைஞ்சா நல்லம் அப்படின்ற மட்டும் ஒரு சிந்தனையில் இருக்குது. நாங்கள் இப்போ கதவெல்லாம் பூட்டியாச்சு தானே எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக எவ்வளவு கணக்கு முடிஞ்சன்ற எல்லாம் சகல முழு டீட்டெயிலையும் ஃபுல்லாக முடிச்சுடுவோம். ஆக மிஞ்சி இருக்கிறவங்கள கரண்ட் வேலை உண்டு மட்டும் அது எந்த பேரில் உறுதி இருக்கக்கூடிய அதை நான் செஞ்சு கடமைப்பட்டிருக்கேன். அதை கட்டாயம் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தந்தால் அதை நான் செஞ்சு விடுவேன். ரைட் அதோடு முடிஞ்சு நீங்கள் பால் காய்ச்சி விட்டீங்கன்னா சரி. இதுக்கு மேலே ஒரு வாரம் வந்து செலவழிக்க போகிறது இல்லை. எங்களோட சைட்டாக இன்னும் வேற போகிறதும் இல்லை. இது தேவையும் இல்லை தான் எல்லாம் முடிஞ்சு தானே. ஸோ நம்ம பார்த்துட்டு வருவோம்மா. இப்போ கொஞ்சம் கோழி குறைச்ச மாதிரி இருக்கும். அந்த கோழி காசு வந்துட்டுதா அது எவ்வளோ வந்து ஒரு 64,600 வந்தது அண்ணா. ரெண்டா உங்களோட 58 ஆட்டோ காசு 3000 கொடுத்தீங்களே 61 இப்போ 3000 கூட தான் வந்துருக்கு. ஓகே தானே சொன்னாதான் கூட நான் எடுத்து நான் சொல்கிறேன் வாய்ஸ் போட்டு விட சொல்ல தரங்கி நீ போட்டு விட இல்லை சொல்கிறதுக்கு தான் நேற்று எடுத்து நான். ஏன்னா ஒரு நாளே எல்லாம் பூட்டி முடிச்சிட்டாங்களோ? நைட் ஃபுல்லாக பூட்டி விடிய முடிஞ்சேன். நைட்டாக பூட்டினோம் ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பூட்டியா தான் ஏன்னா. ஆமாம் இதாட்ட வயறுகள் இது அந்த வேலை செய்ய கொழுவினா மேசனாக்கள். ஓகே அப்போ ஃபைனலாக இன்றையோட வந்து நாங்கள் காட்டி முடிக்கிறது மட்டும்தான். இதோட வந்து எல்லா வேலையும் முடியுது. என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் முடியும் மட்டும் நீங்களே கோவிச்சாலும் பல தடவை வருவோம் அக்கா என்ன நடக்குதுன்னு பார்த்து ஏதோ நாங்கள் செய்யணுமெண்டு. இதுவே முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் அது அப்புறம் நீங்களா எதுவும் எமர்ஜென்சி என்றோ இல்லாட்டி எதுவும் கூப்பிட்டா மட்டும்தான் வருவோம். அது அப்புறம் எங்களோட கரைச்சல்னு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் கூட என்ன யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறது நான் திருப்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான். ஓரளவுக்கு ஒரு பக்கம் முடி மற்றளத்துக்கு 2 பக்கம் முடி என்ன மாதிரி நான் எல்லாரையும் யோசிக்கணும் அக்கா விளங்குதா. தனியாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியும் கதைக்கலாது இனி பார்க்குறாங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கதைக்கலாது. நடுநீதியாக நின்று தான் எல்லாத்தையும் கதைக்கலாம். நீங்கள் வந்து இதை இப்படி செஞ்சுருந்தான் எல்லாம் காலையில் வந்து நாங்கள் வீட்டு கணக்கு பார்க்க என்ன சொல்லி கதைச்சு நாங்கள் 2 பேர் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு வீட்டு காசுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி என்ன சொன்னாங்க? இந்த இவ்வளோ லட்சம் எங்களுக்கு தந்திருக்கணும் அதெல்லாம் ஆண்டவற்ற கிருவி என்று சொல்லி விடியத்தான் பிள்ளை எனக்கு சொன்னவ.
இப்போ நான் கணக்கு பார்த்தாலே நாங்கள் இவ்வளோ முடிஞ்சிருக்கு இதெல்லாம் உண்மையாக எங்கட தானோம்மாண்டு பிள்ளைகிட்ட கேட்டு நான் இல்லை உண்மையிலே வந்தாக்கா உண்மையிலே இப்போ இது நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற கடந்த காலங்களில் செஞ்சதுகள் கொண்டதுகள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒளிமினா படுக்க போகிறேன் அந்த நேரம் மட்டும் இவ்வளோ செய்தவில்லைண்டு நான் ஆண்டவர்கிட்ட தான் வேக்கு நன்றி சொல்கிறது ஒவ்வொரு நாளும் எங்களை மாதிரி இன்னும் 1000 பேருக்கு அவை செய்யணும் என் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் காலமாக படுக்கைகளை நான் நினச்சி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி போட்டு தான் படுக்கிறேன் நான் இன்றைக்கு கதை கேட்கல தான் புள்ள சொன்னது ஒரு 1000 ரூபாய்க்கு நாங்கள் பட்ட கஷ்டம் பீட்சா கடைக்கார அண்ணன் ஒரு கதை சொன்னது ஹாங்க என்ன விட்டேன் ஹோலில் மனுஷனுக்கும் மனசுக்கும் பிரச்சனை இல்லைன்னா ஜட்ஜிக்கு என்ன வேலை என்ன மாதிரி உண்மையிலே இந்த இடத்துல உங்களுக்கு காசு அனுப்பின யாரும் எதுவுமே கதைக்கல அதேமாதிரி இப்போ நீங்களும் ஒன்றும் கதைக்கல நாங்களும் ஒன்றும் கதைக்கல இனி பார்க்குற ஆக்கள் வந்து அதிலே உண்மையிலே நல்ல உள்ளம் படைச்சவை வந்து ஒன்றும் கதைக்க வேண்டாம் அதுக்காண்டி கொமெண்ட்ஸ் எழுதுறாக்கள்லாம் கூடானும் இல்லை ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும் என்னென்னு சொல்கிறது இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ இந்த கண்ணாடி பிரேமை வந்து சும்மா சாதாரணமாக சும்மா ஒரு கதவு மாதிரி செஞ்சுருக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக பார்க்க போனால் கதவுக்கும் இந்த கண்ணாடி பிரேமுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் வராது ஒரு 500,000 ரூபா வரும் அதை நாங்கள் சொன்னோம்னு சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது இப்போ என்னென்றால் இப்போ நாங்கள் இருக்கிறோம் இப்போ ஒன்றை செய்கிறோம் ஒரு ஐக்கியங்களை பிடிக்காட்டி ஃப்யூச்சரில் சில மாற்றுவோம் ஆனால் இப்போ உங்களுக்கு நாங்கள் தர ஒரு விஷயம் இப்போ செய்கிறதா நீ எப்பயுமே அப்போ நீ நாளைக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதோ கட்டோ செய்கிறேன்றாலும் இந்த வீட்டிலேருந்து நல்லா செய்யணும்னு சொன்னால் இதில் தான் நீங்கள் எல்லாமே செய்ய போகிறீங்க அப்போ இது கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லம் அப்படின்றக்காண்டி தான் நீங்கள் சரி எதை விரும்புகிறீங்களோ அதன்படி செய்யுங்க இப்போ கூட உண்மையிலே வந்து இப்போ இந்த கதவு தேக்கில் இருக்கின்றக்குள்ளே வந்து தேக்கங்கதவு வைக்க தேவைதானோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும் வந்தாலுமே நானே சொன்னேன் தானே மோக்கனி கதவு வந்து உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களோட ரேட் வந்து நல்ல ஒரு சீப்பாக இருக்குது அங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரக்குள்ள சீப்பாக இருக்குது அப்போ நாங்கள் மௌக்கனியில் செய்யக்குள்ள எங்களுக்கு வந்து இவ்வளோ முடியுமெண்டா இப்போ உதாரணமாக இந்த கதவுக்கு எவ்வளோ முடிஞ்சது 18,000 ரெண்டாக கிட்டத்தட்ட இந்த கதவு நீங்கள் மௌக்கனியில் இங்கே செய்கிறேன்டாலும் ஒரு 14-15 கிட்ட வரும் நினைக்கிறேன் அப்படி பார்க்க போய்க்குள்ள ஒரு 3,000 ரூபா கூட வந்திருக்கு அப்போ 3,000 கூட வந்திருக்கேன்னைக்குள்ளே இதை நீங்கள் தேக்கில் போடுறதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு சொன்னால் கனகாலம் பாவிக்கணும் தண்ணீர் எல்லாம் பட வாய்ப்பு இருக்குது அப்போ கனகாலம் பாவிக்கணும் அப்போ எந்த மனசு வந்து யோசிக்கிறது அப்படித்தான் என்னென்று இப்போ நீங்கள் வந்து பொம்பளை பிள்ளையோட இருக்கிறீங்கள இனி உங்களுக்கு ஒரு இது பிரச்சனை யாரும் வரப்போகிறது இல்லை தானே அப்படித்தான் நான் யோசிக்கிறது ஆனால் பார்க்குறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு விதமாக யோசித்து கதைக்கிறாங்களே என்ன அது வந்து அதாவது நீங்கள் வந்து உங்களில் உள்ள உண்மையாக சொல்கிறாங்க உங்களில் உள்ள ஒரு பிள்ளையோட நீங்கள் அந்த ஒரு கதைச்சி பேசி செய்கிற அந்த ஒரு தன்மை அதை நீங்கள் வச்சிருக்கணும் கட்டாயம் ஏன்னா இப்போ நான் பெரிய ஆளுண்டு இல்லை உண்மையான ஒரு நாளும் அப்படி நினைக்கிறே இல்லை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நானுமே உங்களுக்காண்டி எப்பயும் கதைச்சி கொள்வேன் பிள்ளைங்கதா மற்றும்படி இதில் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ வந்து என்எல் பிரேம் கதவு எல்லாமே வந்து செஞ்சு போட்டிட்டாங்க மற்றது இதுக்கான அந்த வார்னிஷோ சம்திங் அடிக்கிற நீங்கள் பார்த்து செஞ்சு கொள்ளுங்க ஏன்னா தெரியும் தான் உங்களுக்கு பைய உள்ளுக்கு கதவும் ஜன்னலும் கொண்டு வந்துட்டு நான் செய்ய வேணான்னு சொன்னேன் நான் அப்போ அவங்க தாங்க செய்துட்டோம் தங்களுக்கு அதுக்கு காசு வேணாமன்னு சொல்லி கூட்டு கூலி மட்டும்தான் கணக்கில் போட்டிருக்கணும் கணக்கில் போட்டோ ஆமாம் பா அப்படியே உள்ள சுற்றி பாப்போம் தம்பி இந்த இதண்ணா இந்த ஜன்னலும் இந்த கதவும் இந்த ஜன்னல் மூன்றுக்கும் காசு எடுக்கல கூட்டு கூலி மட்டும் 3,500 ரூபா பில்லில் போட்டிருக்கணுமா அவங்க ஆக்கள் பரவாயில்ல வேலைன்னு நீட்டாக செஞ்சுருக்கிறாங்களே மற்ற இந்த திறப்புகள் நீங்கள் ஒன்றை விட்டு போட்டு 2 கலட்டி வைங்கோ ஆமாண்ணா சரிதானே திறப்பு காய்ச்சல் 2 நாள் 2 கலட்டி வைங்கோ 2 காய்ச்சல் 2 நாள் அதான் ஒன்றும் செய்யலை எங்களை வேற இல்லை வன்னியிலேருந்து செய்கிறது நல்ல மரங்கள் நல்ல பலகைகள் எடுத்து செய்வாங்களாம் பிரச்சனை இல்லை இப்படியா மணிவண்ணன் என்ன வந்து பார்த்தவர் நல்ல மெலிவாக்கா அப்படி ஒரு இடம் உங்களுக்கு செய்யல அது நல்லா உண்மை கதையோ நல்லா செஞ்சுருக்கேன் இல்லை அதைத்தானே யோசிக்கணும் இப்போ உண்மையிலே இப்போ நீங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ நார்மலாக இப்போ இந்த கதவை செய்கிறேன்டா தேக்கில் செய்கிறேன்டா ஒரு 45,000 ரூபா வரும் இதுக்கு எவ்வளோ முடிஞ்சது 25,000 சரி 20,000 அப்போ 45,000 ரூபா இல்லை கூடத்தான் வரும் வேண்டாம் என்னட்டு அந்த கதவுக்கு 40 கட்டணும்னா ஒரு சரி 50 ரூபாமே
அப்போ 50,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த கதவை செஞ்சு போட்டு நான் உண்மையிலே அது ஒரு ஆடம்பரம்னு சொல்லலாம், அது டூ மச்ண்டு. 25,000 மணிக்கு இதில் மவுக்கனியில் சேர்னா எங்களுக்கு ஒரு 20,000 வேணும். அப்போ ஒரு 5,000 தானே கூட. ஓவராலாக பார்த்தா ஒரு 30,000 கூடிச்சுன்னு பார்ப்பேன் இந்த கதவுகளுக்கு. அதால் நட்டம் இல்லை. ஏன்னாண்டா திருத்தி செஞ்சு கொடுக்க போகிறது யாருமே இல்லை இவங்களுக்கு. அப்போ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. வேறு ஒன்றுமே இதில் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் சரியாக பூட்டிக்கான். எல்லாரையும் கதவெல்லாம் போட்டாச்சு. ஓ நல்லா இருக்குது கதவு, நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த திறப்புகளை கலட்டி வைங்க ஒரு 2 ஒரு மாட்டை போட்டுட்டு எந்தெந்த அறையா அப்புறம் ஏன் சும்மா மூண்டை மாதிரில விடுவேன் துளைஞ்ச அணியாக இருந்தாலே. வயரிங்கும் எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் ஃபினிஷ். பாருங்க ஜன்னல் பிரேம் மொத்தம் எத்தனை? முன்னுக்கு பெருசு 6 என்ன? 3 6 பெருசு 8 போட்டு இதுக்கு மேலானும் சேர்த்தேன். பின்னுக்கு 9. இது பின்னுக்கு 9 அந்த குசினிக்கு மேல் வலியும் 9 அந்த 2 கணக்கு போடு இல்லை. இதுக்கு கதவு இல்லையா? இருக்கு, குட்டியே தானே. ஓகே, மொத்தம் எத்தனை சின்ன பிரேம்? இதுக்கு காசு அடிக்கலையா? இல்லை, இது 2க்கும் கதவு குசினிக்கும் இது கதவுக்கும் எடுக்கு காசு அடிக்கலையே. சின்ன பிரேம் 9 அண்ணா. சின்ன பிரேம் 9. ஓ, பெரிய பிரேம் 8. இனி அதுக்கும் வாணிசுகள் அடிக்கணும். என்ன சொல்ற? ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் கேட்டான்னு சொல்லுவாங்க. அவள் பேசினா நீ ஐடியா கொடுக்குறேன்ட்டு. இல்லை, மணிவண்ணன் மனசாட்சி உள்ள மனுஷனாக தானே செய்வாங்க. மணிவண்ணன் வேற சொல்லிட்டு போனவர், அவர் கூட வேலை செய்த மோட்டோடு அவர் சொல்லிட்டு போனவர் இதுக்கு அந்த வடிவ இன்ஜினியரில் வடிவ சீலம் அடித்து வாணிஸ் அடிக்காட்டி பழுதா போயிடும். தான் படிக்கல அனுப்பி விடுறேன்னு பார்த்து விளாண்டு கட்டி செய்யுங்க. அது கட்டாயம் செய்ய வேணும். மற்றது என்ன சொல்கிறது, நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த உள்ளுக்கு ஓகே எல்லாம் பெட்டராக இருக்குது. நீ லைட்டுகளை போட்டு விட்டா ஓகே இருக்கும். நீ உங்களுக்கு தேவை ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை தானே. அதை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இனி நாங்கள் குறகாய்ச்சி வேலையில் போயிருக்கா ஃபுல்லாக கணக்கு பார்ப்போம். அவ்வளோ முடிஞ்சிருக்காண்டு பார்த்தோருக்கா. இவங்கட கதவுக்காட்ட காசு இன்னும் கொடுக்கலேன்னு இல்லை. வாங்க பார்ப்போம். இருக்கா நல்லா 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 செஞ்சுருக்காங்க வேலையில். ஆடா குசுனி கதவுகள் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா செஞ்சு. இல்லை, உங்களுக்கு வேறு யாருக்கும் தேவை என்றாலும் இதே ரேட்டுக்கு தாரமாண்டே தரேன்னு சொன்னவே. இதே ரேட்டு தரேன்னு சொன்னவே நான் ஃபோன் பண்ண எடுக்காங்களே இல்லையே. வேறுங்க வேலி என்றால் வேலையாகுமன் நான் கூரையிலண்டா அப்படி ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் அழி தான் வச்சுக்கிறீங்களே. ஓ, கொண்டாங்க பாப்பம் 10 முடிப்பம். அகனிவா கூட்டோம்பா எடிட் பண்ணா பேடா. பெரிய எடிட் பண்ணிடலாம் நேற்றுக்கு. இப்போ எடிட் பண்ண துவங்குற 9 மணி கேட்டால் இந்திஸ் பார்த்தா சரிண்டுவேன். வா இது அவன் இப்போ வீடியோ இப்போ 8 மணி துவங்கினா 9 மணி முடிச்சுடுவான். இது கதவு காசா? கதவு காசா? நிலைக்குன்னு 1,40,000 கம்பி பண்ணாண்டைக்கு போடலன்னு சொல்லி போட்டீங்க 10,000. வாணி சரிஜா 10,000 1,20,000 இதில் 40 பேலன்ஸ். மற்றது 1,00,000 நான் உங்களுக்கு போட்டு விட்னேன். அவருக்கு டிரெக்டாக போட்டது கதவு கண்டு கேட்டு.
இதில் வந்து திருச்சியா பேன ஒன்று இருந்ததா அஞ்சு கவிதாசா கொக்கா. இதில் சோடி கதவு வந்து எதுக்காக்கா மெயினும் சாமி வரையும் 50,000 25,000 படி ரெண்டு போட்டிக்கிறேன் ரெண்டுக்கு முறை ரேட் எடுத்துக்கிறேன் 50. தனிக்கதவு 18,000 படி 3 2 அறையும் அந்த 3 அறைக்கும் என்ன கொரிடோரம் 2 ரூமுக்கு 3 அறைக்கும். இருங்க ஒன்று கதையை போட்டுவிட்டேன் இருங்க தங்கச்சி. மற்றது எங்கே தரங்கிறீங்க? டியூஷன் போயிட்டாங்க. முன்புறையமுக்கு 7,000 படி போட்டிருக்கேன் ரெட்டுக்கு மேலே. இந்த 56 பின்புறையும் 6,500 ரூபா போட்டுறா 9 புறையுமோ. கிச்சனுக்கு அந்த மேலே வருதான் கிச்சனுக்கு அந்த மேலே வர்றதும் சேர்த்து காசு போட்டுருக்கு. ஏன் கிச்சனுக்கு காசு எடுக்கல அந்த மேலே என்ன கிச்சன் வெளியான காசு உள்ளானுக்கு தான் காசு இல்லை. இது அந்த கிச்சன் கதவோட கிச்சனுக்கு மேலே கொண்டு வருது சின்ன அதுக்கு தான் காசு 9 96 54 95 45 58,500. அப்போ 2 18,500 மொத்தம். அதில் ஒன்று அன்றைக்கு நாங்கள் அவர் போட்டது 50 தந்த நீங்கள். மற்றது 40 சேர்த்து 90 50 அன்றைக்கு முன்னே கொழும்பா வரைக்கும் போட்டது அதோட சேர்த்து கூட அந்த பழைய 40 அதுதான் 90 கழிச்சு கொடுத்தா கதவு காசுல பேலன்ஸ் 28,500 ஒரு நிமிஷம். அப்போ மொத்தம் 2 18,500 கதவுக்கும் பிரேமுக்கும். அதில் 1 90 கொடுத்தா 28,500 அவருக்கு அந்த கதவால் கொடுக்க வேண்டியது. சரி அதில் கொடுக்க வேண்டியது. இதை பூட்டு கூலி வந்து 30,000 அந்த அதுக்கும் சேர்த்து காசு போட்டு வரான். எதுக்கும் சேர்த்து கிச்சன் கதவுக்கும் கிச்சன் ஜன்னலுக்கும் அதுக்கும் சேர்த்து பூட்டு கூலி போட்டு வரும். ஓகே மற்ற 30,000. மற்றது இப்போ இந்த பூட்டு கூலிக்குரிய சாமான் அதாவது வந்து 5 கதவுக்குரிய பூட்டு மற்றது 5 கதவுக்குரிய 5 மற்றது எல்லா ஃப்ரேம் கதவுக்குரிய எல்லா பிணைச்சலும் மற்ற அந்த தராங்கி மற்றது கைப்பிடி எல்லாம் சேர்த்து 67,800 ரூபா எல்லாம் பில் கொண்டு வந்து வரும். இருக்கு பில். அப்போ ஒட்டி என்ன இப்போ நேரம் 5 அது டிசம்பர் அவளுக்கு தான் போனேன் இன்றைக்கே போனுவேன். ஜம்போ போட்டு 6-9,000 மண்டா ஒன்றுக்கு அவ்வளோ அது கண்ணாடி இறக்குன்னு சொல்ல இந்த விலாசம் இருக்காதாப்பா கண்ணாடி 6 கைப்பிடி 2,400 67,800 எங்கே இப்போ அதில் நினைக்கிறேன். அப்போ 67,800 எங்கே இந்த பில் இது. அப்போ இந்த 80,300 என்ன இது அந்த கண்ணாடி எங்கட ஜன்னல் போகிற கண்ணாடி அது இதில் போட்டதான் அதைத்தான் வெட்டி போட்டு தந்தவர். ஜன்னல் போகிற கண்ணாடியா சேர்த்தான் வாங்கினதான் பில்லில் உண்டு. அப்போ அந்த கண்ணாடிக்குரிய கண்ணாடி வந்து அது எங்கட பிரேமோட தானே வேறு அவற்றை சில பிரேமோட வருது அது அந்த பிரேமுக்குரிய காசுக்குள்ளே வரும். அப்போ அதை இதில் வட்டி இருக்கேன் வட்டினா மிச்சம் 67,000 போட்டிக்கிறீங்க 67,800 பாரன். அப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துலாம் அவங்க சரியாக கூட்டி தான் போட்டிப்பீங்களா என்ன 30,000 28,500 சக 67,800 26,300 என்ன இப்போ 1,26,300 அவருக்கு கொடுக்கணுமா அவருக்கு கொடுக்கணும் என்ன. இப்போ 1,26,300 கொடுத்தா ஃபுல்லாக சரி அவர்கிட்ட இது ஃபுல்லாக சரி ஏன்னா. அப்போ பாருங்க 1,26,300 கொடுக்கணும் என்ன. இதில் முன்னம் நாங்கள் இந்த நிலைக்கு நாங்கள் இப்போ சரி அவருக்கு கொடுக்க வேண்டிய 1,26,300 இல்லோ இல்லை நாங்கள் முதலாக 2 லட்சம் போட்டாங்க பாருங்க. ஓ சரி 2 லட்சம் போட்டாங்க நான் திருப்பி 2 லட்சம் போனால் அன்றைக்கு 1 லட்சம் போடணும் பிறகு 50,000 போடணும் சரி. அப்போ மொத்தமாக 350 சரி 350 3,50,000 கொடுத்தாச்சு 1,26,300 கொடுக்கணும் ஏன்னா. அப்போ மொத்தமாக வந்து கதவு கவுளை முடிஞ்சிருக்குது கதவு 4,76,300 ஏன்னா.
கதவுக்கும் நிலைக்கும் பூட்டுக்கூலி பூட்டு சாமான் சேர்த்து ஏன்னா கிட்டத்தட்ட 5 கதவு 5 கதவு நிலை அங்கால எத்தனை ஜன்னல் நிலையில் வந்தது 1 2 3 4 5 6 என்ன எங்களை மொத்தமாக நிலைக்கு 140 முடிஞ்சேண்ணா இப்போ 4,76,300 கதவுக்கும் நிலைக்கும் போட்டு குளிக்கும் முடிஞ்சிருக்கு எல்லாம் தேக்கு மொத்தமாக என்ன சரி அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றது இப்போ வயரிங்குக்கு இங்கே வயரிங் அந்த காசுங்க ஓ இது வந்து வயரிங்குரிய பில் என்ன இதில் வந்து எங்கே அந்த இங்கே இதில் எழுதியிருக்கீங்களோ ஓ இதில் வந்து இப்போ மொத்த காசு எவ்வளவு 1,59,930 இது ஓ 1,59,930 ஓ 1,59,930 அவர்கிட்ட மொத்தமாக எல்லாம் காசும் கூலியும் சேர்த்தேண்ணே இது நீங்கள் 80,000 கொடுத்தீங்களே ஏன்னா கொடுத்தா மிச்சம் 1,59,930 80 அவ்வளோ மிச்சம் 79,930 என்ன அப்போ இன்னும் 80,000 2 வாங்கணும் 80,000 கொடுக்கணும் அப்போ அவர் என்ன சொன்னவர்னு சொன்னீங்களே இல்லை அப்படி கூட சொன்னால் எனக்கு ஒரு 10,000 குறைச்சி தரச்சல் தானே 10,000 குறைத்து வச்சுருவார் அவர்கிட்ட கூலியாலையா என்ன தேவையாது இது எப்போ சொன்னவர் அன்றைக்கே சொன்னார் நான் அடுத்து வீடியோ பார்த்து வராங்க சொன்னார் பிரச்சனை இல்லைக்கா நான் 10,000 குறைச்சி தாங்க அந்த என்ன மாதிரி சொன்னவர் மனஸ்தாபம் சொன்னவரா இல்லை அப்படின்னு இல்லை எத்தனை நாள் வந்து வேலை செஞ்சவங்க 2 நாள் ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு வந்து 2 மணி மட்டும் செய்த வேலை விடிய வெள்ளன அப்புறம் அடுத்த நாள் காலம் 9லேருந்து விடிய 2 மணி விடிய வெள்ள 2 மணி மட்டும் 9லேருந்து இரவா விடிய 2 மணி செஞ்சோம் மற்ற நாள் இப்போ வந்து அடுத்த நாள் எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போனேன் எத்தனை மணிக்கு போனேன் பொழுது எடுத்தான் போனேன் என்ன ஓ 4-5 மணிக்கு போகிறோம் முதல் நாள் 15 மத்தியானம் செஞ்சுக்கான் எத்தனை வந்தாங்க முதல் நாள் 2 பேர் அடுத்த நாள் 2 பேர் அடுத்த நாள் எத்தனை மணிக்கு வந்து எத்தனை போனோம் அடுத்த நாள் 9 மணி அப்படி வந்து நான் நினைக்கிறேன் 5-6 மணி முடிஞ்சுது அதோட முடிஞ்சுது ஓ இப்போ இனி வந்து கேடர் பூட்டெல்லாம் அவர் வந்து செஞ்சு தருவார் இல்லை எல்லாம் பூட்டிட்டார் கேடர் காசு எல்லாம் இந்த பில் எல்லாத்தையும் பில் போட்டாரு அப்போ அந்த அவங்க இனி வந்து மெயினாக கொண்டு கொள்ளையா சரி அதுக்கும் பயிர் எல்லாம் விட்டுட்டினான் இனி ஒரு வேலை எல்லாம் கம்ப்ளீட் பல்பும் எல்லாம் போட்டுட்டினான் அடுத்த நாள் 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு போனால் எத்தனை மத்தியா வேலையா 9 மத்தியா வேலை அப்போ கிட்டத்தட்ட 24 மத்தியான்னு சொன்னால் ஒரு நாள் 8 மத்தியா இப்படி பார்த்தா 3 நாள் வேலை என்ன 3 நாள் வேலை 2 பேர் செஞ்சுக்காங்களே என்ன இப்போ நாள் கூலிப்படி பார்த்தாலும் 8,000 வயரிங்குக்கு அப்படி வராது இப்போ அவர்கிட்ட கூலி எவ்வளோ போட்டு 57,000 ஒரு மனுஷன் கூலியை குறைக்கிறனாலும் நினைச்சாச்சிலாம் குறைக்கக்கூடாது 57,000 அவர் 10,000 குறைச்சா பரவாயில்ல 47,000 2 நாள் வேலையை காணும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவருக்கு 10,000 குறைக்க சம்மதமா பிரச்சனை இல்லை ஏன்னா அப்போ இப்போ வந்து வயரிங்கு கொண்டு வருவது முடிஞ்சது நாங்கள் 80 தந்தாங்க இப்போ 10 குறைச்சா 1.5 80 தந்தால் உங்களுக்கு 70,000 வயரிங் காசு தருவோம் என்ன இப்போ 70,000 வயரிங் காசு தரணும் கதவு காசு 1,26,300 ஏன்னா 1,26 போடுவோமே 300 அப்புறம் நீங்கள் அவரை காண்ட்ரையும் கொடுங்க என்ன சரியா அப்போ சரி இதில் 1,96,300 1,96 என்ன சரி இவ்வளோ தானே இப்போ எல்லாம் முடிஞ்சு இவ்வளோ தான் மொத்தமாக சரி தானே ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் காலம் எழுதினீங்களேங்க நாங்கள் செய்ய போகிற வீடுகளுக்கும் உங்கள்கிட்ட நில கதவை செய்யலாம் வேண்டாம் நல்ல ரேட் என்ன யார் கஷ்டப்பட்டதில் கண்டாலும் தேக்கிலேயே செஞ்சு கொடுக்கலாம் வேண்டாம் மவுக்கு இந்த ரேட்டு கிட்டத்தட்ட வருது இல்லை அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக போடும் பெரிய ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி அதே நேரம் நம்ம செஞ்சு கொடுக்குற வீடுகளுக்கும் வந்து இதாக பெறும் மற்றது இன்றைக்கு இல்லை நேற்று முன்னாள் நம்ம வந்து அந்த காலையில் தம்பிக்கு வந்துட்டு வீடு ஒன்று செய்கிறக்குன்னு சொல்லி சும்மா எந்த ஒரு ஆசை அப்போ வந்து கேட்டது ஒரு அண்ணன் ஒரு ஆள்கிட்ட கேட்டது எவ்வளோ முடியுமென்று அப்போ அவர் வந்து போட்ட வீட்டின் அளவு வந்து அதாவது அக்னிபேர் 32 இன்ச்சு 32 அடி நீளம் சரியா 32 அடி நீளம்னா இப்படி வரப்போகுது வீட்டு சரியா இப்படி வந்தால் பிராந்தியோடு சேர்த்து கிச்சன் வரப்போகுது இப்படி பின்னுக்கு அப்படி ஹோல் நீண்டா 2 அறை வரும் அந்த முன்பக்கம் 32 அடி வரும் பின்னுக்கு வந்து 21 அடி வரும் நீளம் அந்த வீட்டுக்கு 32 அடி வீட்டுக்கு வந்து அவர் கேட்ட காசு வந்துட்டு அதுவும் என்ன சொல்கிறது நில ஜன்னல் ஒன்றும் வைக்காமையா
பைக்காம நிலை ஜன்னல் ஒன்றும் பைக்காமல் 30 லட்சம் கேட்டவர் வந்து நிலை ஜன்னல் ஒன்றும் பைக்காமல் எல்லாம் பூசி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வயரிங் ஒன்றும் இல்லாமல். அப்போ இப்போ வந்து பயங்கர ரேட் போய் கொண்டிருக்குது. அப்போ எங்களால் இது வந்து செஞ்சு கொடுக்க இயலாதுன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது இந்த வீட்டுக்கு. அப்போ நான் வந்து இப்போ என்ன செஞ்சேன்னு சொன்னால் அவருக்கான அந்த வீட்டுன்ற அளவு ஒரு கொஞ்சம் குறைச்சி லைக் எப்படின்னு சொன்னால் 21 அடி போட்டு இதுதானே 21 அடி நீளம் போட்டு அந்த 21 அடிக்குள்ளே வந்து ஒரு குசினி அதாவது கிட்டத்தட்ட சங்கானி அம்மாண்ட வீட்டு பிளானுக்கு வந்துட்டு பின்னுக்கு 2 அறையும் போட்டு வந்து பின்னுக்கு 2 அறையும் போட்டு முன் விராந்தை வந்து ஒரு கொஞ்சம் நீட்டி வந்துட்டு செய்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருக்கு. அதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி இப்போ வேறு ஒரு ஆளை கேட்டிருக்கோம். அது எவ்வளோ முடிவு பார்ப்போம். சரியா என்னது எழுதவோ அப்போ நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க. சொல்லுங்க என்னோட இந்த கையெழுத்து வடி நினைக்கிறேன். யூ கேன் ரைட் சிங்களத்தில் எழுது. வீடு கட்டினிலேருந்து அந்த கான்கிரீட் அது வரைக்கும் வீடு கட்டுறது கான்கிரீட் வரைக்கும் வீடு கட்டினிலேருந்து கான்கிரீட் வீடு அடிக்கல் வச்சதுலேருந்து கான்கிரீட் ஃபுல்லாக போடும் வரைக்கும் அடிக்கல் கூரை போட்டது வரைக்கும் அடிக்கல்லேருந்து கூரை வரைக்கும் கூரை கான்கிரீட் வரைக்கும் கூரை கான்கிரீட் சொல்லுங்க. 23,53,165 23,53,165 ரூபா 53,165 ரூபா. இதில் அண்ணா தந்த காசு 22,60,000 ரூபா. நான் தந்தது 22,60,000 ரூபா. இல்லை நீங்கள் இப்போ நான் தந்தோன்னு சொல்லணும் செலவு மட்டும் சொல்லுங்க. சரியா ஒன்றும் அடிக்கணும் நீ அப்படியே இருந்தா காண்பியா. அதில் மற்றது என்ன பூச்சுக்கானே பூச்சு கதவு நிலை ஜன்னல் வச்சது மற்றது தட்டு வச்சது பாத்ரூம் இது கோப்பை வச்சது பாத்ரூம் வேலையை விட்டு பூச்சு சரி பூச்சுக்கு 3,53,000 ரூபா. பூச்சுக்கு மட்டுமா? பூச்சு ஜன்னல் கதவு ஜன்னல் எல்லாம் வச்சு தட்டு தட்டெல்லாம் அறுத்து எவ்வளோ அதுக்கு எவ்வளோ? 3,56,000 ரூபா. 56,000. மற்றது டாய்லெட்டுக்குன்னா 3,51,500 பாத்ரூமுக்கு 3,51,500 ரூபா. 3,51,500 சத்தம்படம் இருக்கணும். இல்லை ஃப்ரீயாக இருக்கும். பாட்டு படிக்க மற்றது என்ன வயரிங்குக்கு 1,50,000 ரூபா. வயரிங்கு 1,50,000 சரியா. மற்றது நிலகதவுக்கு 4,76,000. சரி அவ்வளோ தானே அடியாக்கு இவ்வளோ என்ன அது இல்லை எது அது முதல் முடிஞ்சுட்டுங்க. என்ன சாமான் இல்லை காணி காசு கேட்குறா அதெல்லாம் காணியை எவ்வளோ காணியை அப்புறம் பார்ப்போம். அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கால் பார்த்தீங்க மறக்காமல் அதையும் பார்ப்போமே. 23,53,165 ரூபா. சரி 3,56,000 3,51,500 1,50,000 4,76,000 அவ்வளோ இருக்குது. எவ்வளோ 36,86,665 ரூபாய். 36,86,665. சரியா 36,86,665 ரூபா இவ்வளோ தான். சரிதானே? அப்போ ஓகே. இதில் வந்து இப்போ இவ்வளோ வந்து வீட்டுக்கான ஃபுல் செலவு வேணா ஃபுல் செலவு வந்து இவ்வளோ இருக்குதுல்லோ. அப்புறம் இப்போ நாங்கள் சந்தையை பார்ப்போம். சரியா ஜெர்மனி அண்ணா 22 லட்சம். ஜெர்மனி அண்ணா என்ன அவர் வந்து 22 லட்சம் வேணா. மற்றது அந்த 2,60,000 கொஞ்சம் அப்புறம் வரேன். மற்றது யார் சுவிஸ் அக்கா என்ன எந்த ஆண்டி சொல்றீங்க? அந்த கோழி எல்லாம் வளர்க்குறா கொண்டே குடும்பம் கொண்டு சந்தைண்டு அதான் சொல்கிறேன் சுவிஸ் தானே தெரியல. சரியா அவ 60,000. ஏன் ஓடுறா சொல்லுங்க ஆஸ்திரேலியா நான் எழுதி வச்சது உடனே. சரி டானியல் அண்ணாவோ அவர் 1 லட்சம். டேனியல் அண்ணா 1 லட்சம். ஆஸ்திரேலியா அங்கிள் 1 லட்சமா 1 லட்சம். ஆஸ்திரேலியா அங்கிள் என்ன 1,18,000. 1,18,000. மற்றது 1,50,000. கொஞ்சம் பெரும் வரேன். மற்ற இது 1 லட்சம் அவர் ஆஸ்திரேலியா அங்கிள் தான் வரேன். நாங்கள் தான் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்தே இல்லை நீங்களா தந்தது. மற்றது என்ன ஒரு 30,000 ரூபாய் ஏடிஎம்ல 30,000 அமெரிக்கா அண்ணா என்ன அமெரிக்கா அண்ணா வந்து 30,000. மற்றது கனடா அக்கா போட்டு 80,000.
கனடாக்கா போட்டேன்னு சொல்லி வயரிங் கிணறு தானே? ஓ ஓ 80,000. சரி அக்னி இதை கூட்டு சார் சார் என்ன ஓ அதை விட்டுட்டு இதை கூட்டு அவ்வளோதான் நாங்கள் வந்தது சரி கதவு நிலை அது கதவு நிலை எல்லாம் ஃபுல்லாக பார்த்த அப்புறம் பார்ப்போம் சரியா இவ்வளோ தானே என்ன ஆமாண்ணா ஆஸ்திரேலியா அவங்கள்ட்ட போட்டாச்சுது அவார்டு 60 போட்டாச்சு 30 போட்டாச்சு டேனியல் அண்ணாண்ட 1 லட்சம் போட்டாச்சுது கடைசி எத்தனை 80 போட்டாச்சு ஒன்று மிஸ் ஆகலை இல்லை சரி எவ்வளோ வருது அக்னி இவ்வளோ கூட்டு 22 லட்சம் 60,000 1 லட்சம் 1.18 அமெரிக்கா 30,000 80,000 எவ்வளோடா வேற சொல்லு எவ்வளோன்னு சொல்லி வந்த அப்படியே சொல்லு எவ்வளோ சொல்லு இப்போ எவ்வளோ வந்தேன்னு சொல்லு அது இப்போ எவ்வளோ உனக்கு வந்த அப்படியே சொல்கிறா அதோட அதான் பம்பர் சொல்ல அதான் நான் பொட்டி எடுத்தேன் என்ன பார்க்காம நீ அடிக்கணும் 25,88,000 பார்த்தியா 22 லட்சம் அடங்கின எல்லாம் சேர்த்து கொடுக்க அவனுக்கு 6,08,000 பேர் சரி அப்போ இது சரியோ இப்போ 25,88,000 சரியோ ஆ 2 60 1 18 30 80 25,88,000 வந்து நாங்கள் உங்களுக்கு தந்தாக்கா சரியே ஓ இப்போ இதோட வந்து சரி இவ்வளோ தான் இப்போ நான் தந்திருக்கேன் சரி இவ்வளோ தான் தந்திருக்க வேண்டியக்குள்ள இதையும் கூட்டுவோம் என்னது நிலகதவுக்கு போட்டதையும் கூட்டுவோம் சரியே அதுக்கு இப்போ 3.5 அனுப்பிட்டேன் என்ன 3.5 என்ன அது முதல் 2 பிறகு 1 அன்றைக்கு 50 அப்போ இதையும் கூட்டு வாக்கினி அது அதோட 50 350 கூட்டு அதோட அப்போ 28 50 29 40 38 சொல்ல எவ்வளோ வருது 80,000 கூட்டி போட்டு கூட்டவா 29 38,000 சரியா ஓகே 29 38,000 29,38,000 சரியே ஓகே அப்போ இவ்வளோ இப்போ நாங்கள் தந்துக்கோம் சரியாக்கா நாங்கள் தந்ததா 29,38,000 நாங்கள் தந்துக்கோம் மொத்த செலவு வந்து 36,86,625 சரியா அப்போ இப்போ எவ்வளோ வந்து 36,86,625 இப்போ இதில் சோர்ட் பண்ணுறது 7,48,665 சரியோ இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆக்கலாம் இப்போ நீங்கள் போட்டீங்கல்ல